சங்கர் கடதாசி போட்டிருக்காமா? சங்கர் கடதாசி போட்டிருக்கானா? சீக்கிரம் படிங்கண்ணா. பட்டணத்துல ஒண்ட ஒதுங்க கூட இடம் இருக்காதாமே. அவன் வெயில்ல நிக்கிறானோ பனியில படுக்கிறானோ. நீ ஒரு பைத்தியம்மா. அவன் இரும்பையே முழுங்கி ஏப்ப விட்டுடுவா. நான் வந்த காரியத்தின் வெற்றி வாசல் தென்பட்டு விட்டது. அம்மாவின் கண்ணீருக்கு காரணமான துரோகி சோழமலையை பற்றி சில தடயங்கள் கிடைத்து விட்டன. அவனை பற்றிய எல்லா விவரங்களையும் அம்மாவை விட்டு விளக்கமாக எழுதச் சொல்லுங்கள். அது சோழமலையின் தலையை அம்மாவின் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க பேருதவியாயிருக்கும். வணக்கம். பாத்தியாமா? அட, என்னமா இது? சிரிக்க வேண்டிய நீ அழறிய. அண்ணா அண்ணா, நான் இன்னைக்கே பட்டணத்துக்கு போகணும். அவசரப்படாதம்மா. இல்லைண்ணா இல்லைண்ணா, என் பிள்ளைய போய் பார்த்தாதான் என் உயிர் நிலைக்கும். இத பாருமா, சங்கர் ஒண்ணும் விவரம் அறியாதவன் இல்ல. அவன் இப்ப நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கிறான். அதனாலதான் எங்க நீ திடீர்னு புறப்பட்டு வந்துடுவோன்னு நினைச்சு அவன் விலாசத்தை எழுதாம கேரா போஸ்ட் மாஸ்டர் எழுதிருக்கான். இத பத்தியா? அதனாலதான் உன் கவலை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலத்துக்கு போட்டுட்டு நிம்மதியா இருமா. நான் சொல்றதை கேளு, அவசரப்படாத. என்னங்க இது? என்ன சோதனை? உங்க மகன் அந்த மரண குழிக்கு பக்கத்திலேயே போயிருக்கானே. அவனை கைவிட்டுடாதீங்க. நம்ம குலவிளக்கு அணைஞ்சிடாம காப்பாத்துற சக்தி நீங்க செஞ்ச தர்மத்தின் கையில தான் இருக்கு. அவனை கைவிட்டுடாதீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. திரௌபதி அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிற மாதிரி தையா தக்கான்னு ஆடிட்டு இருக்கிற. காலையில இருந்து இதே கோலந்தாங்க. முந்திரி கொட்டை திருகுன மாதிரி இடுப்ப போட்டு திருகி திருகி தொலைக்கிறேன். இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கூல் ட்ரிங்க்ஸா? எனக்கு சாப்பிட தகுதி இல்லம்மா. இந்த வீட்டுல நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். உங்க எஜமானிக்கே கொடு. என் தாகம் இந்த ட்ரிங்கார தீராதுப்பா. சீக்கிரம் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மியூசிக் டீச்சருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு பேப்பர்லயே விளம்பரம் வந்துரும். புது வேலைக்காரன் அலங்காரம் உங்ககிட்ட சொல்லல? அலங்காரம் வந்துட்டேங்கம்மா. அன்னைக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தனே. ஆமாங்க, அது பத்திரமா பையில வச்சிருக்கேன். ஏடா, பத்திரிகையில போடுறது கொடுத்தனா பையில போடுறது கொடுத்தனா? அறிவு கெட்டவனே. இது என்னங்க செய்யணும்? இப்ப கேள்றா. இத பத்தியாமா? இதான் நான் கொடுக்கறதா இருந்த விளம்பரம். தேவை தேவை. ராவ் பகதூர் பசுபதி அவர்கள் மகள் உமா மகேஸ்வரிக்கு மேல்நாட்டு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டர் தேவை. அவர் வேதாந்தியாக இருப்பது மிக மிக முக்கியம். ஐயோ, வேதாந்தியா? வேதாந்தி தாமா ஒழுங்கா வேலையை மட்டும் பாப்பா. மார்ச் 6ஆம் தேதி நேரில் விண்ணப்பிக்கவும். எப்படி? ஐயோ, டாடினா டாடி. என்ன தாடியோ என்ன மீசையோ? சீக்கிரம் தாடி மிச்சி ஓட்டியா, முந்திக்க போறா. என்னையா இது, பால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு? என்ன பாரு, எரியுதா எரியும். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்க. விளம்பரத்தை பார்க்கல, அசல் வேதாந்தி மாதிரி இருக்கணும். என்ன பாரு, மீச ஓட்டச்சுனா உலகத்தையும் சேர்த்து ஓட்டுறிய, எப்படி பாடுறது? ஹம்மிங் பாடு. ஏய், போன இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி சாப்பிடுறது? பாத்தியா, ஐடியாவும் நீயும். அண்ணாத்த, முதல்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கானான்னு பாரு. விருந்த பத்தி யோசிக்காத. உன் மீச என்ன ஷோகா இருக்கு தெரியுமா வாச்சாரே? மூக்கு கீழே தின்ன வச்ச மாதிரி இருக்குதியா? அண்ணாத்த, அந்த காலத்துல ரிஷி சிங்கர் ஒரு பொண்ணு மயக்கலாம். இப்போ இந்த ரிஷி சிங்கர் ஒரு பொண்ணை மயக்க போறாரு. இந்த பார்க்க இந்த காதல் விஷயம் எல்லாம் சைட் பிசினஸ் தான். அந்த சோழமலையினுடைய தடயங்களை கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய மெயின் பிசினஸ். ஜமாய் ராஜா, உன் பிசினஸ் ஒரு பயலால அசைக்க முடியாது. இந்த கண்ணாடி, இந்த தடி, அதையும் இந்தாங்க பேப்பர். இரு, உனக்குள்ள போட்டு அனுப்புறேன். நான் வேதாந்தி வேணும்னு விளம்பரம் கொடுத்தா அத்தனை உச்சந்திகளா வந்து நிக்குதே. இந்த மனித குப்பைகள் எல்லாம் கூட்டி வெளியே தள்ளிட்டு வெள்ளையா தாடி வச்சு ஒரு மாணிக்க நிக்குது பாரு, அதை கூட்டிட்டு வா. சரிங்க.
ஐயோ, அந்த தாடியா? ஏன் தாடி அவருக்கு தானே, நீ ஆளற? அந்த தாடிய பார்த்தாலே எனக்கு தும்மல் வருதுப்பா. எனக்கு வரலையே. வாங்க வாங்க வாங்க. Glad to meet you. Cow husband. கவு ஹஸ்பண்டா? என்னது? கவுன்னா பசு, ஹஸ்பண்ட்னா பதி, பசு பதி. உங்க பேர் அதானே? நீங்க பாட்ட மாத்திரம் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க, பேரெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாவே இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு. Your name please? ஹெட்ஏக். தாடி மீசையெல்லாம் சேர்த்தா ஹெட் வெயிட்டா தான் இருக்கும். No, no, no. Edward. அப்படியா? இங்கிலீஷ் மியூசிக் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? A to Z தெரியும். நாங்க எப்படி நம்புறது? ஆஹா, என்ன பார்த்து சந்தேகப்பட்ட முதல் ஆசாமி நீங்க தான். இருங்க, இப்ப காமிக்கிறேன். நான் எங்க கை வைக்கணும் அது சா. இதான் சா. சரிங்களா? ஏம்மா, இது சாவா? ஆமாப்பா, இது சாவேதான். அது இது. இதாப்பா. ஏம்மா, இது பாவா? ஆமாப்பா, இது பாவேதான். இன்னொரு சா இருக்குப்பா, பெரிய சா. ஆமா ஆமா, இத வந்துட்டேன். நான் தாங்க மாட்டேன். எங்கப்பா போறீங்க? இன்னொரு சாவை காட்டுறதுக்கு என் தலையில கைய வச்சுட்டா? இந்த யாரு ஆயின்மெண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்து டெஸ்ட் பண்ணுமா. மாஸ்டர், ஆரம்பிக்கலாமா? தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. லலலலா, பப்பரப்பா. தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. அதுவாய் கனிவது உண்டு, அடித்தால் கனிவது உண்டு, சங்கீத ஞானமும் சரசமும் சுகமும் தானே வருவது உண்டு. இசையை ரசிப்பது உண்டு, இடையை ரசிப்பது உண்டு, எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவது உண்டு. தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. தாளத்தில் விழுவது பாடல், தாகத்தில் எழுவது காதல், தள்ளாடும் இடையுடன் நடமிடும் பெண்ணின் கண்ணே காதலின் வாசல். ஆசையை தருவது மேனி, ஆசையை துறந்தவன் ஞானி, அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. லலலலா, பப்பரப்பா.
போச்சு? அப்பா வண்டர்ஃபுல் மியூசிக், வண்டர்ஃபுல் டான்ஸ். இந்த வண்டர்ஃபுல் மியூசிக்க நான் நீடிக்க விட்டேன்னா வீட்டை டெண்டருக்கு விட வேண்டியதுதான். அப்பா எனக்கு இந்த மாஸ்டர் தான் வேணும். அப்படியா? ஐயா தாடி, என்னையா ஃபீஸ்? நான் ஃபீஸுக்கும் சொல்லி கொடுப்பேன், ஓசிக்கும் சொல்லி கொடுப்பேன். நீ ஓசிக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், உனக்கு மாசம் 20 ரூபாய் தர்றேன். என்னப்பா இங்கிலீஷ் மியூசிக்? என்ன பொல்லாத இங்கிலீஷ் மியூசிக்? வினை தீர்க்கும் பெருமாளே, விக்னேஸ்வரா, இன்னைக்கு திங்கக்கிழமை விருத நாள், என் பிக்கு பாக்கெட்டு வேலைக்கும் விடுமுறை நாள். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பூஜைக்கு யாரையாவது வரவழைச்சு எனக்கு ஏதாவது குடுப்பியே. இன்னைக்கு யாரும் வரலையே, பவுரு பசிக்குதுப்பா. டேய் தம்பி, இங்கதாங்க இருக்கே. டேய், திங்கக்கிழமை திருடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சாமி ஒண்ணு சும்மா ஆடுமாடா. ஏண்டா நெக்கலாச திருடுற வயசா உனக்கு? உண்மைய சொல்லு, யார்கிட்ட திருடுன? நான் சத்தியமா திருடலக்கா. யாரோ ஒரு பொண்ணு கார்ல ஏற ஆத்திரத்துல இத போட்டுடுச்சு. நான் எடுத்து குடுக்கறதுக்குள்ள கார் போயிடுச்சுக்கா. அதானே கேட்டேன். அடட, என்ன தகத்தகான்னு இருக்கு, தளத்தளான்னு இருக்கிறவங்க போட்டுக்கிறது போல இருக்கு. அட, இதென்ன? குமாரி உமா, அலங்கா மேஸ்திரி தெரு, மயிலாப்பூர். மயிலாப்பூர். ஏம்மா, உங்க அக்காவோட பிறந்த நாள் அதுவுமா நெக்லஸ் தொலைச்சிட்டு வந்திருக்கிறியம்மா. இது அபசகுனம் மாதிரி இல்ல? முருகையா முருகையா, இது உனக்கே சரியா ஐயா? கவலைப்படாதீங்கப்பா, அது எங்கேயும் போயிடாது. அது அக்காவே கொண்டாந்து நம்ம கிட்ட சேர்த்துடும் பாருங்களேன். சார், சார், இது உங்க நகை தானே? பாருங்க. அட நீயா? ஆமா, நானே தான். நம்ம வீட்டு நகைதாம்மா. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரியே அக்காவே நெக்லஸ கொண்டாந்து கொடுத்துருச்சு. அக்காவா? என்னம்மா சொல்ற? இல்லப்பா, இந்த திருமங்க நெக்லஸ கொண்டாந்து கொடுத்தது காணாம போன அக்காவே கொண்டாந்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஆஹா, இந்த பொண்ணு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? ஓ தெரியுமே. அதாவது ஒரு நாள் மழை பெய்யும் போது இவங்க வீட்டுல தங்கி இருந்தேன். ஆமா, தங்கி இருந்தாங்க. அங்க இருந்தாங்களா? யாராரு? இல்ல, அம்மா தங்கி இருந்தாங்கன்னு மரியாதையா சொன்னேன். ஆமா, இது யார் குழந்தைங்க? அதுதாம்மா காணாம போன என் மூத்த பொண்ணு. காணாம போச்சா? ஐயோ பாவம். கவலைப்படாதீங்க, நான் எப்போ தெருவிலேயே சுத்துறவ. உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுக்கறது ஏன் பொறுப்பு. அம்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது தெருவுல சுத்துற குழந்தைய கொண்டாந்துற போற. அது குழந்தையா இருந்தது 18 வருஷத்துக்கு முந்தி. இப்போ உன்ன மாதிரி குமரியா இருப்பா. ஏது ஏது நானே சொல்லிடுவீங்க போல இருக்கே. என்ன வேணா தட்டி எடுத்துவீங்களேன். அம்மா, உண்மையா சொல்றேன், நீ வந்து இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்பா. வேண்டாங்க, இந்த உலகத்துல 2 ஜாதி மட்டும் எப்பவும் ஒத்து போகாது. 7 ஜாதியும் பணக்கார ஜாதியும். கோச்சிக்காதீங்க. நானும் உன் ஜாதிதாம்மா. நான் இந்த வீட்டுல வேலைக்காரன் தான். திருமங்க, இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம்மா, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நீ செய்த உதவிக்கு எங்க நன்றி. வா உட்கார். என்னையா தாடி, என்ன தேடி இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பகவத்கீதை, பைபிள், அது மாதிரி அருள் நூலோ அப்படின்னு அருள் நூலா? அத்தனையும் அக்கவுண்ட் புஸ்தகையா? அக்கவுண்ட் புஸ்தகம். அடாடாடா, அடாடாடா, வேட்டக்காரனுக்கு குறி மேல கண்ணுங்கிற மாதிரி வேதாந்திக்கு அருள் மேல கண்ணு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் பசுபதி, நான் படிச்சது கொஞ்சம் தான், படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிரமாதம் பிரமாதம். நீங்க ஒளிமரம் இல்லாம மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பசுபதி, உங்க மனசுங்கிற பாழும் கிணத்துல மறைஞ்சு கிடக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர்ற பாதோள கிழண்டின் தான். ஐயோ 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 ஐயோ, என்ன வேதாந்தம், என்ன வேதாந்தம். இந்த பாருங்க, இன்னையில இருந்து எனக்கும் நீங்க தான் டீச்சர். மிஸ்டர் பசுபதி, இன்னையில இருந்து ஃபாதருக்கு வேதாந்த டீச்சிங், டாக்டருக்கு வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சிங். ஓகே ஓகே. யாரப்பா, நீ பெரிய கில்லாடிப்பா. வட பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? போலாம் போ.
இன்னொரு கரண்டி என்ன எங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. ஏங்க வீட்டு வரீங்க? வீட்டுக்கு ஆறாவது, டாக்ஸிக்கு ஆறாவது. அந்த ஆளு என்ன கட்டிக்கிட்டவர் இல்ல, இடையில வந்து ஒட்டிக்கிட்டவர். மூஞ்சியோ முகரையும். அவன் சொல்றா அவனுக்கும் ஒரு ஜோடி கிடைக்கும். ஆமா, யார் இந்த தாடி? நான் தான் மியூசிக் டீச்சர். ஆமா ஆமா, இங்கிலீஷ் மியூசிக்ல இவர்கிட்ட இருக்கிற சரக்கு வச்சு ஒரு மியூசியமே வைக்கலாம். ஆமா, நமஸ்காரம். மெகா பஸ். பஸ்ஸா? 2 நாடி பஸ். ஆமா, யார் இந்த மேடம்? மேடம் ஆவது ஜன்னல் ஆவது. மாஸ்டர் ஆ. ப்ளீஸ். ஓ, thank you. இந்த பொண்ணு பேரு ஆ. மங்கை. ஓ, மங்கை. ஹலோ மை கை கை இங்க வந்து உட்காருங்க. ஏமா இந்த ஆளை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பேச்சு சரியில்லை, மொழி சரியில்லை, கையு சரியில்லை. அவர் பெரிய வேதாந்திமா. தாடிய பார்த்தா ஆடியோ பார்த்தா தெரியல. வேதாந்திக்கு மட்டும்தான் தாடி இருக்க, வெள்ளாட்டு கூட தான் இருக்கு. ஐயோ, அது போல வெச்சா இதுயா? ஆமா. யோ தாடி, நான் போயிட்டேன். சரி. ஹலோ ஹலோ ஹலோ, கை ஆடு கோயிங். கோயிங் இல்ல, போயிங். போய். ஓஹோ. விசுமா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சாரி மாஸ்டர், இன்னைக்கு அக்கா பிறந்த நாள். அப்பா கூட கோவிலுக்கு போகணும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்தேனே போச்சு. டோன்ட் வரி மாஸ்டர், நானே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். இந்தாங்க. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? பாடம் நாளைக்கு சொல்லுங்களேன் மாஸ்டர். பிறந்த நாள் நாளைக்கு வச்சுக்கிட்டேன். சாரி, என்னால கால் வரைக்கும் நடக்க முடியாதே. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க போலாம் வாங்க. சச்சாம் பாஸ் பாஸ், ஆளை பிடிச்சு மூட்டையா கட்டி கொண்டாண்டோம். அவருங்கடா. என்னடா அது? பாம்ப பிடிச்சிட்டு வாடான்னா நாக்கு பிடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்க. இந்த சோனி பயலுக்கு கோழி பை வேறையா? என்ன சோனி இங்கே தானா? எங்க போனாலும் இதான் சார் சொல்றாங்க, சோனி சோனி சோனின்னு. எனக்கு தெரியாதா? ஆமா, இந்த ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிச்சீங்க? வேற மிலிட்டரி ஹோட்டல்ல சர்வரா இருந்தானுங்களா? சிக்கன் ரோஸ்ட பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி கொண்டாண்டாங்க. என்ன சார் நீங்க இங்க கத்தி என்ன நாயை பத்தி என்ன சார் பிரயோஜனம்? அங்கேயே மட்டும் என்ன பேச விட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? கதையே மாறி இருக்கும். அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்தான் அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன். ஆமா, அவனை வெட்டுவேன் குத்துவேன் சொல்றியே, நீ அவன் கூட்டாளி இல்ல? ஐயோ, என்ன சார் நீங்க நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே ஒழிய மண்டையில மூளை இல்ல சார் உங்களுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளியா? மூட்டை பூச்சி கூட உங்க வீட்டுல கூடவே இருக்கும். மூட்டை பூச்சி உங்க கூட்டாளியா? உங்களை சொன்னாலும் தகும். ரெயின்டியர் 2 பேரும் மன விட்டு பழகி இருக்கும். மெயில் ஸ்நேகிதம். வெரி குட். அவனை கொல்லணும் நீயே, அது ஏன்? அவன் என் குடும்பத்தையே கெடுத்தவன் சார். என் அக்காவை லவ் பண்ணி கை விட்டான். அவளும் அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான். அவமானம் தாங்க முடியாம கடத்துள்ளே இறங்கிட்டா சார். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. என்ன சார் நீங்க சாகிறதுக்கு சார்? ஆமா, எப்படி இதெல்லாம் உன்னால தாங்க முடிஞ்சு? நான் பெரிய கேரக்டர் ஆக்டர் சார். இங்கிலீஷ் தெரியாது, குணச்சித்திர நடிகன். அதாவது உணர்ச்சியில அப்படியே உள்ள அடக்கி கார்க் போட்டு மூடிடுவேன். ஸ்நேகித மாதிரி பழகிட்டே இருப்பேன், காலை வாரி விட்டுருவேன். அவங்கிட்ட அப்படிதான் சார் பழகிறேன். சபாஷ் சபாஷ், இனிமே நீ என் பார்ட்னர். எதுல சார்? எதுல? அவனை கொலை செய்யறது சார், படுகொலையில மட்டும் பார்ட்னர்ஷிப் கூடாது சார். அவனை கொல்றதுக்கு எல்லா ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். பசுபதி வீட்டுல பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கானே ஒரு வாத்தியார், அவன் தான் சிடியான்னு சந்தேகமா? ஆமா. ஏன்டா சந்தேகப்படுறீங்க சார்? உருமுட்டை சக்கரைய அவன் சிஐடியே தான். அப்படியா? முதல்ல அந்த பாட்டு வாத்தியாருக்கு வேட்டு வைக்கணும். சார், அக்ரிமெண்ட் மறக்காதீங்க. நான் தான் அவனை கொல்லணும். இல்ல யாரையாவது ஆரையாவது விட்டு அவன் நல்லா அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. அவன் ஆவி பிரியறது என் கண்ணால் நான் பார்க்கணும் சார். இல்லாட்டி எங்க அக்கா காந்திமதி ஆத்மா சாந்தி அடையாது சார். கவலைப்பட, அவன் ஆவியை பிரிக்கிற உரிமையை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்ன? என்கிட்ட நீ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொன்ன, என்கிட்ட நீ பேசுறது ஆக்டிங்கா இருந்துச்சு. சார் சார் சார், துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு சார். ஏன் மேல இருக்கிறீங்க? போய் நாளை கொண்டாங்க. ஆமா, அவங்களை அனுப்பிட்டு நீ இங்க என்ன பண்ண போற? நான் போக மாட்டேன். இதை விட பாதுகாப்பான இடம் எனக்கு எங்க சார் கிடைக்கும்? நீ போறன்னா காரி முடியுமா? இவங்கெல்லாம் சோத்து பாத்திரம். சரி சார், ஒரு கண்டிஷன். இந்த ஒரு தடவை தான் போவேன், அப்புறம் எப்ப இங்கே தான் இருப்பேன். நீ போய் வெற்றியா காரியத்தை முடிச்சிட்டு வந்துரு. நம்ம வீட்டுல நீ பெர்மனன்ட் விருந்தாடி. ஐ விஷ் யூ சக்சஸ். ஓ, தேங்க்யூ. அங்கே போலாம்.
வரான். நீ போய் கார் மேல படி. ஐயோ, அவன் கார் எம்எல்ஏ செத்துக்கணும்னு. உன்னை புதைக்கணுமா இருக்கணுமா? நீ செத்து போனா சும்மா விட்டுருவனா? என் தலைமையிலே ஒரு அனுதாப கூட்டம் நடத்துறேன். போய் படுறா. உன்னை பார்த்த உடனே அவன் கார் நிறுத்துவான். அப்புறம் என்ன கதையா சொல்றேன்? எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டே இருங்க. நான் விசில் அடிப்பேன். எல்லாருமா பாஞ்சு அந்த சிஐடியை பேடி அடிச்சு போட்டுருங்க. புரியுதா? இப்ப எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கீங்க. நீ போய் படி. சரி வச்சாரு. குடிச்சிட்டு இங்க வந்து படுத்திருக்கான். ஏப்பா பகலே, நீ அந்த கூட சேர்ந்தாளா? ஏப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா கைலாசத்தை பார்க்க போறேன்னு? கைலாசத்தை உனக்கு காட்ட போறோம் சொல்லிட்டு வந்திருக்க. மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப வேண்டாம், வாங்க ஓடிடலாம். உன்னோட ஓடி வந்தா லேட் ஆகும். நான் முன்னால ஓடிடுறேன். விட்டுடுமா, அவன் பேயடி அடிக்கிறாமா. அவளை கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கா, மரியாதை எல்லாம் வந்துட்டா என்ன அது இல்ல அவங்ககிட்ட பலி மட்டும்தான் எனக்கு. ஆமா
என்னம்மா நானும் பார்த்துட்டு சும்மா இங்கிலீஷ்ல தேங்கிறீங்க. ஆண்டவன் காலம் உங்க அப்பா மட்டும் சுத்தம் வந்துட்டியா? நானும் மற்றவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீது வாங்கிட்டேன் தெரியுமா? என்ன இப்படி பாக்குற? என்ன சமாச்சாரம்? மாஸ்டர், உங்க ரகசியம் எல்லாம் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? இல்ல, அத்தனை பேரையும் நீங்க ஒருத்தர அடி அடி நடிச்சு வரட்டீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ங்கிற ரகசியம் இன்னைக்குதான் புரிஞ்சதுன்னு அது சொல்றேன். வேணும் இல்ல, கண்ணைக்கு சிரம்போட பிறந்தா இல்ல, அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோர்ஸோட பிறந்தேன்னு தெரியும் சொல்லியிருக்காங்க. ஐயோ, அந்த தாடியை காதலிக்கிறேன். மூஞ்சி எல்லாம் முடி செடியாட்ட வளர்ந்துருக்கேன். அடி பைத்தியம், அந்த ஒட்டு தாடிக்குள்ள ஒரு அழகான உருவமே இருக்குடி. யார் தெரியுமா? யாருடி அது? அன்னைக்கு என் ஹேண்ட்பேக் கொண்டாந்து கொடுத்தாரு. அடடே, அந்த வத்தக்கல் புடிச்சா? ஆமாண்டியம்மா, அவரேதான். பாவம், எப்படியாவது என்ன அடையணும்னு இப்படி எல்லாம் வேஷம் போட்டு கஷ்டப்படுறாருடி. ஆஹா, இது காதல். அடே அப்பா, நடிப்புல அவரை யாரும் அடிக்க முடியாது போல இருக்கு. ஏன், நான் இருக்கேன். இப்ப பாரு, அவரை சும்மா பம்பர மாதிரி ஆட்டி வைக்கிறேன். சரி சரி, அவர் வர நேரமாச்சு. இந்த கடிதாச்சியை கொண்டு போய் ஏன் நம்மளது ராதா மேடம், ஹவாயு எங்க அந்த உமா மேடம்? வணக்கம் வாத்தியார் சார், நீங்க உட்காருங்க, நான் போய் உமா அனுப்புறேன். யாருக்கு இந்த லெட்டர்? ஒட்டாமே வச்சிருக்க. அட்ரஸ் இல்ல, எனக்கு தான். டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு. டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு கன்னியே, எத்தனை நாட்களுக்கு உனக்கும் எனக்கும் இடையே இடைவெளி இருப்பது? தாம் பேசி. குட் மார்னிங் மாஸ்டர். மாஸ்டர், மாஸ்டர், இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியல? பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னால அர்த்தம். அத கேக்க. இந்த பிசி பிசி யார் எடே, அத பாத்துட்டீங்களா? நானே உங்ககிட்ட காட்டலாம்னு என்னடியா? இருந்தேன். அது என் லவர் எழுதுனது. ஐயோ, என்னட்டே சொல்றீங்க? என்ன பண்றது மாஸ்டர், எங்க காதல் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. அப்புறம் முத்தி போச்சா? ஆமா மாஸ்டர், அவரை நீங்க பார்த்தா இதுவே லேட்டுன்னு சொல்லுவீங்க. இத நானே பார்க்கணுமா? ஆஹாஹாஹா. என்ன ஒரு ஆணழகன் தெரியுமா? சும்மா அலெக்சாண்டர் மாதிரி. ஓ மை டியர் பிசி. மாஸ்டர், அவர் சிரிச்சா சும்மா சில்ற கொட்டுற மாதிரி கலக்கல கல கல கலன்னு சத்தம். ஓஹோ, பல்லுலயே பாங்கி வச்சிருக்காங்க அந்த பாவி பையன். மாஸ்டர், ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? என்ன? இருட்டு வேளையில யாரும் இல்லாத சோலையில நிறுத்து. பயத்து எரியுது. சார், சார், அவர் என்ன அப்படியே தூக்கிக்கிட்டு போய். ஐயோ, பஞ்சு 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 பஞ்சு. அடியா? இறுதி உன் ஒவ்வொரு வார்த்தையும் காத கூட இது. அதுவா சார், பஞ்சுன்ன உடனே அவர் என் பசுமையான கைகள் பஞ்சு மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சது என் ஞாபகத்துக்கு வருது சார். ஐயோ, முந்திக்கிட்டான், நான் பிந்திக்கிட்டேனே. சார், அவரை பிரிஞ்சுதே. ஓ மை டியர் பிசி. பாவி, ஏ பிசி, ஒரே குத்த நீ தூசி. ஆமா, காத்து இந்த முண்டாட்டி நேத்து வந்து கொண்டு போற. டேய், இது இருவனை பாத்துக்கிறேன். சார், என்னுடைய எதிர்கால நாயகன் எனக்கு பொருத்தமானவர் தான் நான் நீங்க பார்க்க வேண்டாமா? ஆசீர்வதிக்க கைய தூக்க வேண்டாமா? வாங்க சார், உங்களுக்கு அவரை காட்டுறேன். முடியாது. இந்த பாரு, நான் மட்டும் பார்த்தேன். எனக்கு இருக்க ஆத்தத்துல அடிச்சிருவீங்களா சார்? உடனே விடுவாமா. உங்களை நீங்களே எப்படி சார் கொண்டுட முடியும்? என்ன சொல்றேன்? அவரை பார்த்தா உங்களையே உரிச்சு வச்சிருக்கோம். இருக்கும் அயோக்கிய பையன். எந்த போய் வேஷம் போட்டான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் சார், உங்களை போல அவர் முகமுடி மனுஷன் இல்ல. அதாவது தாடி மீசை இல்லன்னு. வரப்படுங்க சார். முடியாது. இந்த அயோக்கியத்தனத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லி. ஐயோ, வேண்டாம் சார், வேண்டாம் சார். தெரியலன்னா உங்களுக்கு சூட் தச்சு போடுறேன் சார்.
கேவலம் சூட்டுக்காக என் மாட்டை கோட்டை விட்டுனா ப்ளீஸ் சார், இந்த கல்யாணத்தை நீங்க தான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் சார். நானா உங்க தலைமையில நாங்க சீர்திருத்த கல்யாணம் செஞ்சுக்கிறோம் சார். ஏன் தலைமையில? புறப்படுங்க சார். ப்ளீஸ் சார். நான் சொன்னா கேளு. அவரை இது அநியாயம். பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுவீங்க. அக்கிரமம். வாங்க சார். அதாவது. உமா, ஐயோ உமா, ஏன் இப்ப பாஸ்டா போறேன்? உள்ளமா போயேன். ஐயோ, அது எப்படி சார் முடியும்? ஐயோ, லபரு லபரு லபரு. இதை கேட்டு கேட்டு என் தலையை சுத்துது. ஐயோ, 70. ரூபாய்க்கு போட்டு கண்ணாடி இன்னும் வச்சுட்டேன். ஆகப்பா. அட ஆறு முகம், இது யாரு முகம்? அட ஆறு முகம், இது யாரு முகம்? அட ஆறு முகம், இது யாரு முகம்? தாடிய வச்சா வேறு முகம், தாடி எடுத்தா தங்க முகம். ஊடலுக்கொன்று காதலுக்கொன்று 9 பாவம் கூறு முகம். ஊடலுக்கொன்று காதலுக்கொன்று 9 பாவம் கூறு முகம். ஆறு முகம், இது யாரு முகம்? இருட்டில் ஓடி வந்தாளாம், விளக்கை கொண்டு வந்தாளாம், முகத்தை கண்டு கொண்டாளாம், குதித்து ஆடுகின்றாளாம். இருட்டில் ஓடி வந்தாளாம், விளக்கை கொண்டு வந்தாளாம், முகத்தை கண்டு கொண்டாளாம், குதித்து ஆடுகின்றாளாம். நடக்கட்டும் உடற்கட்டு துடிக்கட்டும், மனத்தில் ஆசை வைத்தாராம், மறைத்து மூடி வைத்தாராம், மறைத்து போக வந்தாராம், சுவைத்து பார்க்க வந்தாராம். மனத்தில் ஆசை வைத்தாராம், மறைத்து மூடி வைத்தாராம், மறைத்து போக வந்தாராம், சுவைத்து பார்க்க வந்தாராம். நடக்கட்டும் பழத்தட்டு சுவைக்கட்டும், நாடக நடிப்பு, காதலி துடிப்பு, ஏன் இந்த சிரிப்பு? ஆனந்த களிப்பு. அட ஆறுமுகம், இது யாரு முகம்? தாடிய வச்சா வேறு முகம், தாடி எடுத்தா தங்க முகம். ஊடலுக்கொன்று காதலுக்கொன்று 9 பாவம் கூறு முகம். அழைத்தால் தேடுது நெஞ்சம், நினைத்தால் ஏங்குது மஞ்சம். இணைந்தால் 1000 கொஞ்சம், பிரிந்தால் வாவென கெஞ்சும். இடம் கண்டு சுகம் கண்டு மயங்கட்டும், மாப்பிள்ளை முறுக்கு பார்வையில் இருக்கு, நாளைய கணக்கு. பூ மாலையில் இருக்கு. அட ஆறுமுகம், இது யாரு முகம்? தாடிய வச்சா வேறு முகம், தாடி எடுத்தா தங்க முகம். ஊடலுக்கொன்று காதலுக்கொன்று 9 பாவம் கூறு முகம். ஊடலுக்கொன்று காதலுக்கொன்று 9 பாவம் கூறு முகம். ஆறுமுகம், இது யாரு முகம்? என் ஆசை நிறைவேறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன உங்க மனைவியை ஏத்துக்கங்க. ஐயோ, அப்புறம் லவர் சட்டை கிழிச்சு தெரு ரூபா சுத்தானே. லவராவது கிவராவது எல்லாம் எனக்கு நீங்க தான். அன்னைக்கு
அந்த முரடங்க கிட்ட சண்டை போடும்போது உங்க வேஷம் கலந்ததை நான் பார்த்துட்டேன். பாத்துட்டியா? அதுக்கப்புறம் தானே இந்த லவ் லெட்டர் நாடகத்தை ஆரம்பிச்சேன். அப்பாடா, இல்லாத ஒரு ஆள் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு. அது சரி, மகளோட காதல் விவகாரம் தெரிஞ்சதும் மண்டையை போட்டு உடச்சிக்கிறதானே நம்ம நாட்டு அப்பா வழக்கம். சரி, உங்க அப்பா எப்படி? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் வார்த்தை தான் அப்பாவுக்கு வேத வாக்கு. சீக்கிரமே இந்த கள்ள சாமியார எங்க அப்பாவுக்கு மருமகனா ஆக்க போறேன் பாருங்க. அது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுமா. நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் திருமண சிந்தனையே எனக்கு இருக்க முடியாது. யார் அந்த ஆளு? சோழமலை. சோழவன ஊரையும் பேரையும் மாத்தி வச்சுக்கிட்டா என்ன ஏமாத்திடலான்னு நினைச்சியா? ஏய், நான் சாமுண்டிடா. நீ கடுவுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏய், பணத்தை எல்லாம் எடு. சாமுண்டி, இந்த பணம் முழுவதும் என் முதலாளி தனிகாசுல ரத்த உயர்வு செஞ்சு சம்பாதிச்சதுரா. போல ஒரு தெருநாய்கிட்ட ஒரு நாள் கொடுக்க மாட்டேன்டா. அந்த தனிகாசரத்தை பணம் பார்த்த கத்தி இன்னும் ஏன் எடுப்புறதா இருக்கு. அந்த கத்திக்கு மறுபடியும் வேலை கொடுக்கணுமா? சாமுண்டி, எனக்கு என் லட்சியம் தான்டா பெருசு. அந்த லட்சியத்தை அழிக்கிற சக்தி உன் கத்தி கிடையாதுடா. என்னைக்காவது என் எஜமா குடும்பத்தை தேடுற முயற்சியில நான் வெற்றி பெறுவேன். பார்வதி அம்மாளையும் அவங்க மகனையும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி முழுவதையும் அவங்க காலடியில ஒப்படைப்பேன். அப்புறம் தானே என் ஆவி என்னை விட்டு பிரியும். என்ன சொன்ன? அப்பா பத்திரமா பாத்துக்க. நான் டாக்டர் விட்டோம். டாக்டரை கூட்டிட்டு வர டாக்ஸி கொண்டு வந்திருக்கேன். வா. சார், தயவு செய்து மிஸ்டர் 10 பேர் மரம் உடனே வரணும் சார். சீக்கிரம் ப்ராப்ளம் சார். அடடே, இது என்ன சார் ரத்தம்? அது முதல்ல உங்களுக்கு தான் வைத்தியம் பண்ணும். மன்னிக்கிறோம், நீ சீக்கிரம் வா சார். நோ, இது என் கடமை சார். செப்டிக் ஆகாம இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். ஒரே நிமிஷம் உட்காரு. கையா பலமா கொடுத்துக்க.
பாஸ், என்ன உண்மையான டாக்டர் நம்பி பையன் ஏமாந்துட்டான். உம்மர நம்ம ஏமாத்துறதுக்காக இவன் ஏமாந்த மாதிரி நடிப்பான். ஓவர் டோஸ் பாஸ். இன்னைக்கு பூரா எழுந்திருக்க மாட்டான். மயங்கி கிடக்கும் போதுதான்டா இவனால நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது. என்னடா அவன் கிடக்கட்டும் பாஸ். பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கனா? கண்டுபிடிச்சிருக்கிறியா? பசுபதி ஒரு பிச்சைக்கார பையன். குடிக்கிறதுனா உளறது நீயா? நான் சொல்றத தயவு செய்து நம்புங்க பாஸ். நம்பி நம்பித்தானடா இப்படி இருக்கிற. பசுபதி வெறும் பேப்பர் லட்சாதிபதி தான். உண்மையான முதலாளிய மாமுண்டிங்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். செத்து போன முதலாளியுடைய சொத்துக்களை எல்லாம் பசுபதி காப்பாத்தி வச்சுக்கிட்டு முதலாளி அம்மா பார்வதியையும் அவங்க மகன் சங்கரையும் கண்டுபிடிச்சு சொத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சங்கருக்கு தம் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி. பழைய கொலையாளி மாமுண்டி ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்து பணத்தை எல்லாம் தனக்கு கொடுக்கலன்னா பசுபதியை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது என் கண்ணால பார்த்தேன் பாஸ். வெரி குட். அன்புள்ள சங்கருக்கு அம்மா எழுதியது. ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். அடிக்கடி கடிதம் எழுது. பசுபதி வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்காது. அந்த பணமும் வேண்டாம், அதனால் பயமும் வேண்டாம். இப்படிக்கு பார்வதி அம்மாள். பார்வதி அம்மாள். ஏன் சிரிக்கிறீங்க? எவனால செத்துட்டானா? புத்துக்குள்ள கைவிட்டா புதையில் கிடைக்குதுடா. அப்படி இருக்குதுடா என் அதிர்ஷ்டம். நீ சொன்னியே பார்வதி, அவன் சங்கர். அப்படிதான் இந்த கடிதம் கதறுது. இதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபமா? ஆர்த்திக்கு அதிபதி இந்த சங்கர். இனிமே இதை இங்க ஆயுள் கைதி. பசுபதி கிட்ட மாப்பிள சங்கரா போறது இந்த சுரேஷ். எப்படி ஐடியா? பிரமாதம் பிரமாதம். நான் அந்த பார்வதி இங்க கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சங்கர ஜாக்கிரதையா பார்த்து.